ஹலோ ஒன் நவீன், வெல்கம் டு நவாஜே. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா தக் லைஃப் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்துட்டு ரீசெண்டாக தான் நடத்துனாங்க. ஃபுல்லி என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும் நம்புறேன். ஸோ கேட்கலன்னா நான் எடிட் பண்ண முன்னாடி செக் பண்ணிட்டு வாய்ஸ் குவாலிட்டியை நல்லா வந்துட்டு உங்களுக்கு பெட்டரான குவாலிட்டியில கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ பேக் டு த கண்டென்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு தக் லைஃப் படத்துலேருந்து வந்துட்டு ரெண்டு சாங் வந்து கேட்டிருந்தோம், ரியாக்ட் பண்ணியிருந்தோம். விச் இஸ் வந்து ஓமாரா அண்ட் வந்துட்டு விண்வெளி நாயகா, நம்ம சுல்பியாசன் மேமோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஆடியோ லான்ச் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாச்சு, தாரமாக இருந்துச்சு ரெண்டுமே. இந்த வீடியோவில் வந்துட்டு விண்வெளி நாயகனோட அந்த பாடலோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எனக்கு தெரிஞ்சு சுல்பியாசன் மேம் வாய்ஸில் வந்துட்டு செம்ம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ லிரிக்கல் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. So yeah, let's watch with countdown 3, 2, 1, go. The team, space team, நல்லா இருக்குல்ல? ஓ, செகண்ட் ஆஃபா? ஓகே கைஸ், சாங் கேட்டுட்டோம். விண்வெளி நாயகனோட லிரிக்கல் வீடியோ கேட்டுட்டோம். ஓகே, அந்த மியூசிக் இப்போ லிரிக்கல் வீடியோவை நம்ம தனியாக ஆடியோவில் கேட்கும்போது, லைவ் பர்ஃபார்மன்ஸோட இதில் கேட்கும்போது, இயர்ஃபோன்லாம் போட்டு கேட்கும்போது அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், அந்த ஸ்கோர்லாம் வந்துட்டு அழகாக கிளியராக கேட்குது, அதுவும் இயர்ஃபோனில் போட்டு. ஓகேவா? ஸோ எப்படி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, லைக் வந்துட்டு இந்த அவெஞ்சர்ஸ் படத்தெல்லாம் ஸ்பேஸ்க்குலாம் போவாங்களா, அதில் ஒரு டீம் வராது. லைக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்துட்டு பிஜிஎம்ஸ்லாம் வராது. லைக் வந்து அந்த ஸ்பேஸ் டீம் மாதிரி சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஓகேவா? அந்த விண்வெளி நாயகன் அந்த ஸ்பேஸ் அந்த விஷுவலி காமிச்சிருந்தாங்க, அந்த ஸ்பேஸு. ஓகேவா? அந்த யூனிவர்ஸ்லாம் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஏன்னா பேசிக்கலி இட்ஸ் யூனிவர்சல் ஸ்டார். ஓகேவா? அதுதான் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ மனசுலேயே வேணாம்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? ஸோ அந்த தீம் மாதிரி இருக்கு எனக்கு. வந்து அந்த யூனிவர்சல் தீம் மாதிரி இருக்கு, யூனிவர்ஸ் தீம் மாதிரி இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி கூஸ்பம் கொடுக்குது அந்த மியூசிக்கே. ஓகேவா? இப்போ இடையில கூட நான் இதை கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். இடையில கூட இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நினைக்கிறேன், சப்ஸ்கிரைபரா இல்லை, சும்மா ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நான் முடிஞ்ச அந்த சைட்டில் போடுறேன், இல்லை கீழே போடுறேன். சரிங்களா? ஸோ விஷ்ணுன்னு சொல்லிட்டு, விஷ்ணு மகேஷ் பரன்னு சொல்லிட்டு இது கமெண்ட் பண்ணியிருந்தது. அது கமெண்ட் பண்ணுறப்ப நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். இது உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் பாட்டு ஏன் தோணுதுன்னா, ஸோ இந்த கமெண்ட் எதுக்கு வந்துருந்துச்சுன்னா, விண்வெளி நாயகனோட லைஃப் பர்ஃபார்மன்ஸ், சுத்தியாசன் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களே, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணதுக்கு அந்த வீடியோ கீழே வந்துருந்துச்சு. ஸோ படிக்கிறேன், கேளுங்க. இது உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் பாட்டா ஏன் தோணுதுன்னா, யூ கைஸ் ஒன்லி ஸ்டிக் டு அனிருத் and never really listen and explains to ஏஆர் ரஹ்மான் from his first movie and try explains each and every ஏஆர் ரஹ்மான் composition from his first movie, then you won't see இது என்ன ஏஆர் ரஹ்மான் பாட்டான்னு தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தாரு. நம்ம லைக்கும் போட்டு வந்தோம். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? நான் சொன்னதை வச்சு தான் அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ என்ன சொன்னா, இது உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கா அந்த மாதிரி நான் சொன்னேன். லிட்டரலி எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஏன்னா ஒரு வீடியோ ப்ரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பதில் உங்களுக்கு தான். லைக் எனக்கே அப்படி தோணுச்சுன்னா, அஃப்கோர்ஸ் அனிருத் வந்துட்டாங்க, இப்போ புது மியூசிக் டேரக்டர் வந்துட்டாங்க.
ரேப் அந்த மாதிரி போர்ஷன்லாம் பண்றதை விட வந்துட்டு மெலோடிஸ் கொடுக்குற நல்ல நல்ல மெலோடி சாங் கொடுக்குற நிறைய நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஜென் மார்டின் இப்போ ரீசெண்டாக பாட்டு கொடுத்துருந்தாரு. நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேவா? பட் எனக்கு ஏன் அந்த மியூசிக் கேட்டோன்னு தோணுச்சுன்னா, ஏன்னா ஏஆரமாக நம்ம பழைய பாட்டுலாம் ரசிச்சிருப்போம். ஓகேவா? ரசிச்சிருப்போம், கண்டிப்பாக ரசிச்சுட்டு இருப்போம். ஸ்டீல் அந்த பாட்டில் வந்து அந்த புது புது வெள்ளைமலை, ஸோ முஸ்தபா, இன்னும் நிறைய பாடல் எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகேவா? ஏன்னா லிஸ்ட் அவ்வளோ நிறைய இருக்கு, அவ்வளோ லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஒன்றுன்னா சொல்லணும்னா நிறைய பாடல் இருக்கு, எவர்கிரீனான சாங்ஸ். ஓகே, அதெல்லாம் மியூசிக் கேட்டுட்டோம். அப்பவே மனசு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருப்பாரு. அப்போ நான் இருந்ததுன்னா அப்பயும் அதான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? கொடுத்துட்டாரு. பட் அப்படி கம்பேர்ட் இப்போ வந்து பார்த்தா லைக் வந்து அவர் பார்க்கணும்னா அவுடேட்டடாக தான் நடந்திருக்கணும். அந்த மியூசிக் பழைய மாதிரி தான் நடந்திருக்கணும். அந்த மாதிரி எவர்கிரீனான மியூசிக் தான் கொடுத்துருக்கணும். பட் கிடையாது. மனசா வந்துட்டு இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி, ஜென்சிக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாரு. ஓகே, மியூசிக் வந்து ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா கூலா வைப்பா இருக்கு. லைக் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன்லாம், இப்ப நம்ம இருக்க ஜெனரேஷன்லாம் வைப் பண்றதுக்கு. ஆனா நம்ம வந்துட்டு இப்ப என்ன பண்றோம், நம்மளே பழைய பாட்டு எவர்கிரீனான பாட்டை வந்து தட்டி கேட்டுருக்கோம். சரி, புது பாட்டுலாம் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. லிட்ரலி எனக்கு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கல புது பாட்டுலாம்? பழைய பாடம் நான் கேட்பேன். இளையராஜா சாங்ஸ் தான் நான் கேட்டுக்கிட்டேன் இப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு. ஸோ அந்த பேஸ்ல தான் நான் சொன்னேன், இதுக்கு வந்து நம்ம பழைய பாடம் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ கேட்குறப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற ஏஆர்எம்என் மியூசிக் சாங்ஸ்லாம் வரப்போ இப்படி இருக்குண்ணா எனக்கு லிட்டரலி இதே அந்த மியூசிக் போட்டு வர இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கு இருக்காரு. மனசுக்கு சம்மந்தமே இல்லையடா, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அவர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்றாருங்க. அனில் ராக் ஸ்டார் வந்துட்டு ஸ்டீல் கலக்குறாரு. பட் எல்லா யங் மியூசிக் டைரக்டர்ஸோட மியூசிக்கு இவர் டஃப் கொடுக்குறாரு, ஸ்டீல் டஃப் கொடுக்குறாரு. அவுடேட்டடா ஆகல. ஓகே, அவுடேட்டடா ஆகல, டஃப் கொடுக்குறாரு மனசன். அதான் நான் சொல்றேன், யார் மியூசிக் தான் கண்டே பிடிக்க முடியல, என்னடா இப்படி இருக்கு, என்ன மனசு இப்படி டஃப் கொடுக்குறது அப்படின்னு எனக்கு லிட்டரலி தோணுதுங்க. ஸோ அது பெருமையான விஷயம் தானே. மியூசிக் நம்ம வந்துட்டு ஆராயிறதுக்கு இல்லை, ஓகே, ரிசர்ச் பண்றதுக்கு இல்லை, அனுபவிக்கிறதுக்கு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, பீஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு. பட் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஃபார்ம் எப்படி மியூசிக் பண்றாங்க அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப டீப்பா எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கும். இப்பதான் மேக் பண்றீங்க இந்த மியூசிக்லாம், இப்பதான் மிக்ஸ் பண்றீங்க, அந்த ஆர்வம் வந்துட்டு அந்த பாட்டை ரசிக்கிறதோட அதுக்குள்ள மூலகம் இப்படி கிரியேட் பண்றாங்க, அந்த வாட் இஸ் கிரியேஷன் அந்த மாதிரி. ஓகேவா? நான் அந்த பேசஸ்லாம் சொன்னேன். ஸோ வந்துட்டு என்னடா ஏஆர்எம்என் பாட்டு அந்த மாதிரிலாம் சொல்ல கிடையாதுங்க. நீ சின்ன பிள்ளையாரு பெரிய ஆளாரு, எந்த ஏஜ் ஆனாலும் ஏஆர்எம்என் சாரை தாண்டி தான் வந்து ஆகணும். பட் இப்போ இருக்கிற ஜென்சி நம்ம மாதிரி வயசு பசங்களே பொண்ணுங்களே வந்துட்டு பழைய பாட்டு. ஓகே, நானும் வந்துட்டு எம்எஸ்வி சார் சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன் இப்போ வரைக்கும். அதுக்கப்புறம் இளையராஜா சார், டிஎம்எஸ் சார், இளையராஜா, தேவா சார், ஏஆர்எம்என் சார், எல்லாம் அந்த வரிசைகள் இப்போ நம்ம நான் வந்துட்டு திரும்ப டைம் ட்ராவல் போய் பண்ணி சாங்ஸ்லாம் தேடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பயே வைபான சாங்ஸா கொடுத்துருக்காங்க. பட் இப்போ ஜென்சிக்கா ஏற்ற மாதிரி கூலா ஃப்ரெஷ்ஷா மியூசிக் போடுறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார். ஸோ என்டையர் டீம். ஸோ மியூசிக் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோ சாங் கூட இப்படி யூனிவர்ஸ்க்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அவுட் ஆஃப் ஸ்பேஸ்க்கே போட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யா, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Signing off. Take care. Bye.